என் பேர் சாந்தகுமாரி. நான் மேட்டுக்குப்பத்துலேருந்து வரேன். எங்கள் மருமகளுடைய தம்பிக்கு மூலம் வந்திருந்தது. அந்த மூலத்தில் ரொம்ப ரத்தமாக வந்திருந்தது. அப்போ நான் சொன்னேன், அப்போ போன்னு என்கிட்ட கொடுத்தாங்க எங்கள் பையன், அம்மா சீதக்கிட்ட பேசுமான்னு. அப்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் டேய் ஆண்டவரை நம்புடா, உனக்கு ஆப்ரேஷன் இல்லாத ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாரு, நீ சாட்சி சொல்கிறேன்னு வேண்டிக்காடாதுன்னு சொன்னேன். இல்லை அத்தை, நீங்கள்லாம் இருக்கிறீங்கள்ல, நீங்கள் போய் எனக்காக வேண்டிக்கத்தானாரு. அதே மாதிரி நான் வந்து எழுதி கொடுத்தாரு எங்கள் வீட்டுக்காரு. இந்த நெல்லூரில் தான் 1ஆந்தேதி மார்ச் மாதம் எழுதி கொடுத்தாரு. சரி, நானும் சாட்சி சொல்லணும்னு நினச்சேன். அவனுக்கு ஆப்ரேஷன் இல்லாத 2 மாதம் வரைக்கும் போகட்டும், நம்ம அப்புறம் சாட்சி சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் ஆப்ரேஷன் ஒன்றுமே இல்லை, அவனுக்கு நல்லா சுகத்தை கொடுத்தாரு. ஆண்டவர் கொடாக்கொடை நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் வந்து பிளஸ்ஸி. நான் சிறுசேரியிலேருந்து வரேன். எனக்கு வந்து காலில் ஒரு வீக்கமாக இருந்தது, கால் இடுப்பு வயிற்று பகுதியில். அப்போ நான் ஜெபித்த அந்த நேரத்தில் எனக்கு அந்த வலியிலேருந்து வீக்கத்திலேருந்து எனக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அதே மாதிரி என் மகளின் திருமணத்திற்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருந்தோம். அதே மாதிரி ஆன்ட்டிகிட்ட திருமண தடைகளுக்காக ஜெபிக்கும்போது கர்த்தர் அதே வாரத்தில் எங்களை பார்க்க வர சொன்னாங்க, மாப்பிள்ளை வீட்டாளுக்கு. அதே மாதிரி நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க. அந்த வாரத்திலேயே பூ வச்சுட்டு நிச்சயத்துக்கு நாள் குறிச்சிட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு, என்ன இவ்வளவு நாள் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை, திடீர்னு நம்மளுக்கு இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு. ஆனா தேவன் அந்த இடத்துலையும் என் மகளின் திருமணத்திற்கு எல்லா தடைகளையும் நீக்கி அற்புதத்தை செஞ்சார். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, ஆமென். எத்தனையோ காரியங்களை ஒருவேளை சுமந்து கொண்டு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம். அந்த நாளிலும் அவர் உங்களுடைய கவலைகளை அறிந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நீங்கள் என்ன மனசில் நினச்சிருக்கீங்க, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஆண்டவருக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால தான் இந்த நாளில் ஒரு அழகான வசனத்தை மக்களிடத்தில் பேசும்படியாக ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார். தேவன் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை விசாரிக்கிறவாக இருந்து நம்முடைய கவலைகளை மாற்றி நம்மளை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். ஒரு அருமையான வசனம் இருக்கிற 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அழகான ஒரு வசனம் பாருங்க. அவர் உங்களை அவர்னா யாரு? ஆண்டவர். உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் யார் மேலே வைக்கணுமா? ஆண்டவர் மேலே வைக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ நான் டெய்லி எனக்கு நித்தமும் வேதனை, நித்தமும் கஷ்டம், நித்தமும் பிரச்சனை, வியாதி ஒரு பக்கம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம், என் பிள்ளைகளால் எனக்கு பிரச்சனை, எல்லாம் நினச்சி இருதயத்தில் வச்சு கவலைப்பட்டுக்கிட்டே என்ன செய்கிறது, நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலையே, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லையே, என் பக்கத்தில் எங்கள் அக்கா வீடு இருக்குது, எங்கள் அண்ணன் வீடு பக்கத்தில் இருக்குது, யாருமே என்கிட்ட கேட்கலையே, ஏமா நீ என்ன பண்ணுற, கஷ்டப்படுறியா, இல்லை உன் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டினியா, இல்லை உனக்கு இந்த மாதிரி உடம்பு பலவீனமாக இருக்குதே, இதுக்கு என்ன ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தியா, இப்படி ஏதாவது கேட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருவேளை வீட்டில் உட்காந்து டெய்லி இதை குறித்து நினச்சி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கலாம். அது ஒருவேளை உங்கள் சொந்தத்துக்காரங்களாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை நல்ல தெரிஞ்சவங்களாக இருக்கலாம். நம்ம எவ்வளோ அழகாக பழகணும், ஆனால் ஒரு வார்த்தை கூட நம்ம நம்மள்கிட்ட விசாரிக்கலையே, ஒரு வார்த்தை கூட என்ன பார்க்குறா, டெய்லி என்ன பார்க்குறாங்க, டெய்லி என் கூட பேசுகிறாங்க, ஆனால் என் கஷ்டத்தை பற்றி அவங்க ஒரு வார்த்தை கூட விசாரிக்கலையே அப்படின்னு நினச்சி ஒருவேளை வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். இருந்து அந்த காரியத்தை விசாரிக்கிற ஆண்டவர் என்ன செய்வார்னா அதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிற ஆண்டவர். அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நீங்கள் அவங்கள நம்பி, பக்கத்து வீட்டுக்காரங்களை நம்பி, எதிர்த்த வீட்டுக்காரங்களை நம்பி, ஃப்ரெண்ட்ஸை நம்பி இந்த காரியத்தை நினச்சிக்கிட்டே இல்லாமல், இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனை ஒரு பெரிய பாரமாக இருக்குது, இந்த வியாதி என் உடம்புலேருந்து இன்னும் போகவே இல்லை, டெய்லி மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு கடன் பிரச்சனை எனக்கு தலைக்கு மேலே இருக்குது, யார் எனக்கு உதவி செய்யான்னு தெரியாமல் நான் தேங்கி போயிருக்கிறேன்ப்பா, என்னுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஆரம்பத்தில் எனக்கு ஜனவரி மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்களேப்பா, அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் இன்னும் எனக்கு நிறைவேறலையே நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை சொல்லி ஜபிச்சுட்டே இருந்தீங்கன்னா
கண்டிப்பாக அந்த காரியத்திற்கு இறங்கி அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிற ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்கிறது, அப்பாற்பட்ட, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். அது நிறைய பேர் நீங்கள் சாட்சி சொல்லுவாங்க பாருங்கள். இப்போ நம்ம அன்பரின் பாதத்தில் வரும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாட்சிகளை நம்ம கேட்போம். அந்த சாட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையில் இப்படியெல்லாம் கூட அற்புதம் செய்வார் ஆண்டவர். ஐயோ, இவ்வளவு பயங்கரமான காரியமா, இவ்வளவு ஆச்சரியமான காரியமா. அதுக்கு காரணம் என்னன்னா, கண்டிப்பாக அவங்க ஆண்டவர்கிட்ட எசப்பா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கண்டிப்பாக ஒரு வார்த்தை, வேற ஒன்றுமே நீங்கள் கேட்க வேண்டாம். இயேசுவே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு உதவி செய்யப்பான்னு நீங்கள் ஒரு வார்த்தை, ஒரு சின்ன வார்த்தை, இல்லை ஒரு சின்ன துளி கண்ணீர், நீங்கள் வாயில் சொல்கிறத விட கண்ணீருக்கு ரொம்ப விலை மதிப்பு அதிகம். ஒரு சொட்டு கண்ணீர் உங்கள் கண்ணிலிருந்து விழுந்தா கூட அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமாம், அப்படி சொல்லும்போது, செய்யும்போது, ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஓடி வந்து சடிதியில் இறங்கி வந்து உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒரு குழிக்குள்ளே விழுந்தா கூட கை தூக்கி எடுக்கிற ஆண்டவர். இயேசுவே அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடும்போது சடுதியில் வந்து உதவி செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. எனவே இந்த நாள்லேருந்து நீங்கள் எத்தனையோ காரியத்தை குறித்து கவலைப்பட்டு என்னை பார்க்கல, என்னை விசாரிக்கல, வந்து பார்க்கல, என்னை சொந்தங்கள் வந்து பார்க்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, இந்த நாள்லேருந்து நீங்கள் ஒரு ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு நான் சொல்கிற எல்லா பிரச்சனையும் கேட்குறவர், என்னுடைய குறித்து விசாரிக்கிறவர் ஒருவர் உண்டு. அவர் ஒருவேளை உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம அதை நம்மளால் உணர முடியும். இல்லை, நமக்கு அப்புறம் நடக்கிற நிறைய காரியங்களை வச்சு ஓகே, ஏசப்பா தான் அந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செஞ்சுருக்கிறனோ அப்படி நீங்கள் நினைக்கும்படியான அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதாகமத்தில் கூட நிறைய பேர் ஆண்டவர் விசாரிச்சிருக்கிற பாருங்கள். மார்க் 10:51 பார்த்தீங்கன்னா, அந்த பர்திமேயுங்கிற குருடனை விசாரித்து அவர்கிட்ட நேரே போய் நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ விரும்புகிற அப்படின்னு கேட்டு அவனுக்கு ஒரு பார்வையை கொடுத்த ஆண்டவர். அதே போல் மார்க் 9:21 பார்த்தீங்கன்னா, அசுத்த ஆவி பிடிச்ச மகனுக்காக தகப்பனிடத்தில் இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு நாட்கள் ஆயிற்று அப்படின்னு சொல்லி கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்த ஆண்டவர். அதே போல் கல்வாரி குருசண்டையில் மரியாள் அழுது கொண்டு இருக்கும்போது அந்த மரியாளை விசாரித்து என்ன கேட்குறாரு, ஏன் அழுகிற, யாரை தேடுகிற, போய் விசாரிக்கிற ஆண்டவர். நிறைய காரியங்கள் இன்னும் அதே போல் லாசரு மரித்த போது அதையும் ஆண்டவர் கேட்குறார், அவனை எங்கே வைத்தீர்கள் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு நிறைய காரியங்கள் இன்னும் நிறைய நீங்கள் வேதாகமத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விசாரிக்கிற காரியங்கள் நிறைய நீங்கள் பார்க்க முடியும். அப்போ அவ்வளோ தூரம் செய்த ஆண்டவர், அவர்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த ஆண்டவர் நமக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அந்த ஒரு நம்பிக்கை நம்முடைய விருதயத்தில் இருக்கணும். நம்முடைய மனசில் ஆண்டவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை. முதல்ல நம்ம அதை நினைக்கணும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது என்னெல்லாம் கூட கொடுக்கப்படும், எல்லாமே கொடுப்பாருன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும்? ஆமாம், நம்ம யாரோ பக்கத்தில் இருக்கவங்க நம்மளை கூப்பிடலையே, விசாரிக்கலையே, எதிரில் கூப்பிடலையே, விசாரிக்கலையே, என் கூட இருக்கிற அக்கா தம்பி விசாரிக்கல பக்கத்தில், அந்த எண்ணமே வேண்டாம். முதல்ல உங்களுடைய பிரச்சனை யார்கிட்ட சொல்லுங்கள். ஆமாம், ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவர் நிச்சயமாக இறங்கி உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், உங்களுக்கு விசாரிக்கிறவர். நீ எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா, சுகமாக இருக்கிறியா அப்படின்னு மற்றவன் கேட்காம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை பார்த்து அதற்கேற்ற அற்புதத்தை செய்கிற ஆண்டவர். விசாரிக்கிறதுல 2 டைப் இருக்குது. ஒன்று அன்பாக நல்ல இதுவாக விசாரிக்கிறது ஒரு டைப்பு. இன்னொன்று போலீஸ் ஸ்டேஷனில் விசாரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது எப்படி விசாரிக்கிறது? ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, தப்பு பண்ணுறவங்கள கொண்டு உள்ளே உட்கார வச்சுட்டு இது செஞ்சியா செய்யலையா, இதை பண்ணினியா, உண்மையை சொல்லு அப்படின்னு விசாரிக்கிறோம். அது ஒரு டைப்பாக விசாரிப்போம். ஆனால் ஆண்டவர் விசாரிக்கிறது அப்படி இல்லை. அன்பாக, கரிசனையாக, அழகாக நம்மை விசாரித்து நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அப்போ உங்களை நீங்கள் ஒரு நாள் அப்படி நினைக்கவே கூடாது, ஐயோ என்னை யாரும் கவனிக்கலையே, என்னை யாரும் விசாரிக்கலையேன்னு சொல்லிட்டு யாருமே நினைக்காதபடிக்கு உங்களை விசாரித்து உங்களுக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், அப்போ எப்படியெல்லாம் ஆண்டவர் விசாரிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது தனி மனிதனை விசாரிக்கிற ஆண்டவர். ஆமாம், நீங்கள் கூட ஒருவேளை அந்த இடத்துல தனிமையாக ஒருவேளை வந்திருக்கலாம். சிலருக்கு யாருடைய ஆதரவும் இருக்காது, அம்மா இருக்காது, அப்பா இருக்காது, இல்லை கணவனை இழந்த மனைவியை இழந்த கணவன், பிள்ளைகளெல்லாம் எங்கேயாவது இருப்பாங்க, கவனிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அப்படி இருக்கும்போது தனியாக உட்காந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க உண்டு அவங்க வீடு, அந்த வீட்டில் உட்காந்துட்டு ஐயோ நான் தனியாக அந்த வீட்டில் இருக்கிறேன், என்னை யாருமே விசாரிக்கலையே, நான் தனியாக உட்காந்துருக்கேன், என் பிள்ளைகள்
நல்லா பிள்ளைகளை படிக்க வச்சு நல்ல வேலையில் உட்கார வச்சு, ஆனாலும் அவங்க வந்து நம்மளை என்ன செய்யலை, ஒரு நாள் கூட வந்து எங்களை பார்க்கலையே, என் சொந்த அக்கா பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நம்ம புலம்பிட்டு, நிறைய பேர் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அப்படி உள்ள சிச்சுவேஷனில் அந்த மாதிரி வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களை கூட ஆண்டவர் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆதி மனிதன் ஆதாமை படைத்த ஆண்டவர் அவனை அழகாக படைச்சி நல்ல அழகாக ஒரு ஜோடியை கொடுத்து, நீ தனிமையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு அழகாக ஒரு செட்டில்மெண்ட், அழகாக ஒரு கார்டனை உருவாக்கி அதில் அழகாக அந்த பிள்ளைங்களை உட்கார வச்சு, நீ நல்லபடியாக வாழ்ந்து இந்த இடத்துல சுகிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுருக்குறாரு. ஆனால் இந்த அது உட்கார வைக்கும்போது அது கரெக்டாக ஒரு கண்டிஷனும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கக்கூடிய கனியை என்ன செய்யக்கூடாது, அதை மட்டும் நீ எடுத்துக்காதப்பா, மீதி எல்லாமே நீ என்ன செய்துக்கலாம், எல்லாத்தையும் நீ அனுபவிச்சுக்கலாம், எல்லாம் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல உட்கார வைக்கிறார். ஆனால் கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சின்ன தப்பு நடந்துருச்சு. அவங்களுக்குள்ளால ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை? சரி போய் தொட்டு தான் பார்ப்போமே, இல்லை பறித்து தான் பார்ப்போமே, இல்லை அதை சாப்பிட்டு தான் பார்ப்போமே. நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம நிறைய காரியங்களில் நம்ம இந்த மாதிரி வழி மாறி போயிடுறோம். ஆண்டவர் நமக்கு நிறைய காரியங்களை நமக்கு கொடுத்துட்டு, நீ இதில் வாழ்ந்து சுகமாக இரு மகளேன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருப்பாரு. ஆனாலும் நம்ம சில நேரங்களில் அப்படி போய் பார்ப்போமே, இல்லை அந்த இடத்துல போய் பார்க்கலாமே, இல்லை அகல கால் வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை இப்படி பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோடு போய் கொஞ்சம் தண்ணி அடிக்கலாமா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய திங்கிங் தாட். நம்ம தனியாக இருக்கிறோம், நம்மளுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு என் ஃப்ரெண்டு கூப்பிட்றான், நான் அங்கே போயிட்டு வரேன், இல்லை இப்படியெல்லாம் நம்ம சில நேரம் நம்ம என்ன செய்யலாம் நினச்சி நிறைய காரியங்களை சில விஷயங்களை நம்ம வழி மாறி போகும்போது நம்முடைய காரியங்களுடைய நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைய நம்ம இழந்து போகிற நிலைமையில் ஆயிடுறோம். அப்படி தான் இந்த ஆதாமுடைய வாழ்க்கையில் பாருங்கள், கடைசியில் புசிக்க வேணான்னு எந்த இதை சொன்னமோ அதை என்ன செய்கிறாரு, அவர் புசிக்கிறதுனால அவருக்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வந்துடுது. என்ன ஆகுது, ஷை ஆகி அவர் வந்து ஒளிந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் ஆண்டவர் வந்து அந்த இடத்துல. ஆனால் கூட ஆண்டவர் பாருங்கள், அவ்வளோ சொல்லியும் கேட்காத ஒரு மகனை கூட ஆண்டவர் விடலை. அந்த இடத்துல ஆண்டவர் அவனை தேடி வந்து என்ன கேட்குறாருப்பாங்க, அப்பொழுது தான் அந்த அழகான அந்த வார்த்தை, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, அவன் ஆண்டவரை தேடலை, ஆண்டவர் அங்கே தேடி வந்து நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்குறான். நம்மளை கூட ஒருவேளை தனிமையாக இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம், தனியாக இருந்து நான் கஷ்டப்படுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது கூட இந்த காரியத்திற்காக நான் இப்படி இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவரோட ப்ரேயர் பண்ணும்போது ஆண்டவர் நம்மளோட பேசுவார். எத்தனையோ பேர் பாருங்கள், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்ட எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? நிறைய பேர் நம்ம சொல்கிறத கேட்டிருக்கோம். ஆண்டவர் என்னோட கூட இன்னைக்கு பேசினார், இந்த காரியங்களெல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினார் ப்ரேயர் பண்ணும்போது, அப்படி நம்ம நிறைய காரியங்களை நம்ம கேட்டிருப்போம். இப்போ அதே மாதிரி தான் இந்த பாருங்கள், அந்த ஆதாமுக்கு நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போ எங்கே இருக்கிறான்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, அவருக்கு ஒரு ஆத்தும தாகம். ஐயோ, நான் ஒரு மனுஷனை உருவாக்கி நல்லபடியாக செட்டில் பண்ணி அழகாக நீ பழுகி பெருகி இந்த பூமியெல்லாம் நிரப்பணும்னு சொல்லி நல்ல அழகாக உட்கார வச்சனே, இவன் இப்போ இந்த மாதிரியான ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இப்படி ஆயிட்டானே, ஐயோ இவனுடைய ஆத்மா அழிந்து போய்விடக்கூடாதேங்கிற ஒரு ஆத்ம தாகப்பட்டு தான் ஆண்டவர் அந்த காரியத்தை சொல்கிறார். எங்கே இருக்கப்பா, நீ இப்படி பண்ணிட்டியே, இந்த மாதிரி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் தாவீதுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை, அவனுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டம். நம்ம நினைக்கிறோம் அவன் பெரிய ஒரு ராஜா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் பட்ட பாடுகள் கஷ்டங்கள் பார்த்திங்கன்னா ஏராளமான கஷ்டங்கள். நம்ம நினைக்கிறோம் அவருக்கு என்னப்பா, அவர் ஒரு ராஜா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அவருடைய குடும்பத்திலேயே அவருடைய குடும்பத்தாரே அவருக்கு சத்துருவாக மாறிட்டாங்களாம். அப்படின்னா என்ன, அவருடைய பிள்ளையினாலே அவருக்கு பிரச்சனை, அவருடைய ஒய்ஃப்னாலேயும் அவருக்கு பிரச்சனை, எதிரிகளாலேயும் பிரச்சனை, எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு பாருங்க அவர் என்ன சொல்கிறாரு. சங்கீதம் 142ஆம் அதிகாரம், அந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த தாவீதுக்கு கிடைத்த அந்த கஷ்டங்கள் நிறைய அதில் இருக்கும். அந்த வசனங்களை வாசிங்க சிஸ்டர். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. ஒரு நிமிஷம் சிஸ்டர்,
பாருங்கள் எவ்வளோ அது அந்த அந்த ப்ரேயரை பாருங்கள், அவர் சொல்கிற அந்த வார்த்தையை பாருங்கள். ஏசப்பா, நான் என்னை எங்கே பார்த்தாலும், இந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனை, எனக்காக விரோதமாக என்னென்னமோ சூழ்ச்சி பண்ணுறாங்க, என்னை அழிக்கணும்னு என்னென்னமோ திட்டம் போடுறாங்க, கண்ணி வைக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, ஆனால் என்ன தேற்றுறதுக்கு யாருமே இல்லையப்பா அப்படின்னு சொல்லி அவன் புலம்புறான். வேற அடுத்த வசனங்களை பாருங்க. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் அந்த வசனம் 4வது வசனம் பாருங்க. என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலங்கிட்டு இருக்கும்போது, ஆனால் ஆண்டவர் அவனை விட்டாரா? விடலை. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த தாவீதை ஆண்டவர், அந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவீதை ஒரு நாள் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் நல்ல ஒரு நிலைமையில் அவனை உயர்த்தி அழகு பார்த்து அவனை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வைக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம நினைக்கிறோம், ஓகே அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஆண்டவர் தேடி வருவாரா அப்படின்னு நம்ம நினைப்போம். இல்லை, அப்படி இல்லை. ஆண்டவருக்கு எல்லாருமே ஒன்று தான். சிறியவனானா இருந்தாலும் சரி, சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எங்கள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வச்சு அழகு பார்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அந்த காரியம்தான் அந்த தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. அவனை நல்ல ஒரு ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வச்சு பெரிய ஒரு ராஜ பதவியை கொடுத்து அவனுக்கு நல்ல உயர்வை கொடுத்து அவனை இந்த பூமியிலே வைத்த ஆண்டவர். அவன் ஆரம்பத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்ன யாரும் கவனிக்கலையே விசாரிக்கலையேங்கிற அந்த நிலைமையில இருந்தவரை தான் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அந்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அதே ஆண்டவர் தான் உங்களையும் நேசிக்கிறவர். நீங்கள் கூட அந்த காரியத்தை குறித்து அப்படி சொல்லும்போது அப்படி பாரத்தோடு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கும் அந்த சமாதானத்தை கொடுத்து உங்களை ஓடுவதற்கு, உங்களை நடப்பதற்கு, உங்களுடைய காரியங்களை செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு திராணியை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமாம், அதை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் கவலையில் அப்படியே இருக்கும்போது இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா போதும், ஆண்டவர் ஏதோ ஒரு வார்த்தை உங்களோட பேசும், இல்லை ஏதோ ஒரு காரியம் உங்களை தேற்றும், இல்லை ஏதோ யாரோ ஒரு மூலமாக நமக்கு ஒரு தேற்றறிவு கிடைத்து நம்ம அடுத்த காரியத்தில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளில் இந்த பிள்ளைகளை நீர் இந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளோடு நீர் ஒவ்வொரு நாளும் நீர் தங்கி இருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி. இந்த பிள்ளைகளை நீர் விசாரிக்கிற நல்ல தகப்பனாக, விசாரிக்கிற நல்ல ஒரு தாயாக இந்த பிள்ளைகளோடு கூட நீங்கள் இருங்கப்பா. இம்மட்டும் நீங்கள் நடத்தி வந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இனி வருகிற நாட்களிலும் இந்த பிள்ளைகளை நீர் கர்த்தாவே எந்த சேதமும் அணுகாதபடிக்கு இந்த பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய உதவிக்கரத்தை எதிர்பார்த்து இந்த பிள்ளைங்க இந்த இடத்துல வந்திருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளை நீர் நேசிக்கிறவர் ராஜா. இந்த பிள்ளைகளை நீர் போஷிக்கிறவர் அப்பா. இந்த பிள்ளைகளை நீர் நடத்துகிறவர் ராஜா. இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்கிறவர் கர்த்தாவே. இந்த பிள்ளைகளை அப்படியே நீர் கர்த்தாவே நீர் காப்பாற்றுங்கப்பா. அப்படியே நீர் இந்த பிள்ளைகளை நீர் போஷிங்கப்பா. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக கர்த்தாவே. இன்று கண்ட எகிப்தியனை இனிமேலும் அந்த பிள்ளைகள் காணவே கூடாதப்பா. எந்த எகிப்தியரும் அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக வரவே கூடாது ராஜா. பிள்ளைகளை யோபுவை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்த ஆண்டவர் இந்த பிள்ளைகளையும் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் எல்லாவற்றையும் நீர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. சாத்தான் எந்த விதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு தீங்கு விளைவிக்காதபடிக்கு, சாத்தான் எந்த விதத்தில் இந்த பிள்ளைகளுக்கு கர்த்தாவே பிரச்சனையை கொண்டு வராதபடிக்கு இந்த பிள்ளைகளை நீர் நேசிப்பீராக. தனி மனிதனை நீ நேசிப்பீராக. குடும்பங்களை நீங்க நேசிங்கப்பா. சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. இயேசுப்பா, அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்தும். உடைய கிருபை மாத்திரம் அந்த பிள்ளைகளோடு தங்கி இருக்கட்டும் கர்த்தாவே. இயேசுவின் மூலப்பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை, உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.